ஓகே, குட் மார்னிங் பிள்ளைகள். சரி, தென்மாகாண கல்வி திணைக்களத்தால் நடத்தப்பட்ட 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இறுதி வினாத்தாள் ஆண்டு ஆர்ந்திறுதி பயிற்சி தரம் 11. இதுல இருக்கிற பகுதி ஒன்றுல 25 வினாக்கள், அதுல பகுதியில 25 வினாக்கள் இருக்கும். இந்த வினாக்களுக்கான விடைகள் பார்ப்போம். விடைகள் செக் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது வினா பாருங்க. ஆண்டு பிரமாணம் 90,000 ரூபாய் உள்ள கடை ஒன்றுக்கு ஆண்டு இறைவரியாக 12% செலுத்த வேண்டும் எனின் வரியை காண்க. அப்ப வரியை காண்கன்னு சொன்னா அங்க ஆண்டு இறைவரி தான் கேட்கிறாங்க. அப்ப 100 ரூபாய் என்று சொன்னால் 12 ரூபாய் வரி கட்டணும். இப்ப உங்களுக்கு தந்திருக்கிறது ஆண்டு பிரமாணம் 90,000 ரூபாய். அப்ப 90,000க்கு நாங்க பார்க்க போறோம். அப்ப வட்டி சுருக்குவோம். இதுல 2 சைவர், இதுல 2 சைவர் வெட்டப்படும். வகுக்கிறோம், 100ஆல வகுக்கிறோம். 12 108 வர போகுது. இதுல 2 சைவர் இருக்குது. அப்ப அந்த 2 சைவரையும் சேர்த்து விடுவோம், அலகு போட்டு கொள்வோம். அப்ப இங்க இந்த செய்முறைக்கு ஒரு புள்ளியும் விடைக்கு ஒரு புள்ளியும் என்ற ரீதியில புள்ளி வழங்கப்படும். அதை கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த பாருங்க, 2வது வினா. எக்ஸமன் 10.0.4969 என்பதை மடக்கை வடிவில் தருக. அப்ப இங்க மடக்கை வடிவில் எழுதக்குள்ள இந்த அடி மாறாது. இங்க அடியா இருக்கிறது 10. அப்ப இங்க அடி 10 கொண்ட எண்ணன்றதால நாங்க எல்ஓஜி 10 கொடுக்கலாம், அடி 10 கொடுக்கலாம், அல்லது எல்ஜி எண்ணும் கொடுக்கலாம். எல்ஜி என்று கொடுத்தா அடி 10 வரப்போகுது. இப்ப இங்க சுட்டி விடையா வரும். அதாவது இங்க எக்ஸ் இங்க நடுவுல வரப்போகுது. சுட்டி 0.4969 4969 என்று சொல்லி வரப்போகுது. அப்ப இங்க அடி மாறாது. மற்ற இந்த விட இடையில வர அங்க சுட்டி விடையா வரப்போகுது. அப்படி எழுதலாம், அல்லது எல்ஜி போட்டும் எழுதலாம். எல்ஜி எக்ஸ் சமன் 0.4969 என்று போட்டாலும் ஓகே. இது டைரக்டா 2 புள்ளி கிடைக்க போகுது. 3வது வினா பாருங்க. ஏபிசியை காண்க. அதாவது இங்க கோணம் ஏபிசியை கேட்கிறாங்க. கோணம் ஏபிசி 2x எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க 90 ரூபாய் போயிட்டுது. முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்றதால இங்க 90 ரூபாய் போக மீதியா இருக்கிற 2x-ஐயும் 3x-ஐயும் கூட்ட வர விட 5x. அந்த 5x 90 ரூபாய்க்கு சமனா இருக்கும். அப்ப எக்ஸ் சமன் 90 5ஆல பிரிக்க போறீங்க. 18 பாகை வரப்போகுது. 18 5 80. கேட்ட கேள்வி அது இல்ல. ஏபிசி கோணம் ஏபிசி சமன் பெருக்கி காட்டுவீங்க. 18 தர 2x 2ஆல இருக்க போறோம். எனவே 36 பாகை சொல்லி வரப்போகுது. இது மொத்தமா 2 புள்ளி வரப்போகுது. இதுக்கு ஒரு புள்ளி, எக்ஸ கண்டத்துக்கு ஒரு புள்ளி, கோணம் ஏபிசிய கண்டத்துக்கு ஒரு புள்ளியா இருக்கும். அடுத்த பாருங்க. 2x வர்க்கம் சய எக்ஸ் சய 6 என்பதன் சரியான காரணி பின்வருவனவற்றுள் எது என்று சொல்லி கேட்கிறாங்க. சரி, 2x வர்க்கம் சய எக்ஸ் சய 6. அப்ப இங்க பாருங்க, 2x வர்க்கம் சய எக்ஸ் சய 6. அப்ப இங்க 6ஐயும் 2x-ஐயும் பெருக்கினோம்னு சொன்னா அந்த சய 6ஐயும் சய 6ஐயும் 2x வர்க்கத்தையும் பெருக்கினோம்னு சொன்னா சய 12 எக்ஸ் வர்க்கம் வரப்போ இங்க பெருக்கம் சயவுல வாடுறதால ஒரு காரணி நேராகவும் இன்னொரு காரணி மறையாகவும் வரப்போகுது. அப்ப இங்க நேரா வார இங்க நடு உறுப்பு மறையா இருக்கிறதால இவருக்கு தான் பெரிய காரணி வரப்போகுது.
இப்ப பெருக்கம் 12 சொல்லக்குள்ள நாங்கள் வித்தியாசம் 1 எடுக்கணும். அப்ப நாம் 12 எடுக்கலாம். பெரிய காரணி 4, இங்க 3. ஏன்னா 4ல இருந்து 3 கழிச்சா 1 வித்தியாசம் வரும். 4 நாம் 12 மைனஸ்ல வரப்போகுது. அப்ப இது 4x என்றும் இது பிளஸ் இது -4x என்றும் பிளஸ் 3x என்றும் வரப்போகுது. அப்ப இங்க கொண்டு வந்த -x பதிலா இந்த 2 காரணியும் போட போறோம். 2x வர்க்கம் சய 4x சக 3x சய 6. இப்ப முதல் 2 உறுப்புகளையும் 2x பொதுவா எடுத்தோம் என்றால் x சய 2 வரப்போகுது. சக 3 பொதுவா எடுத்தோம் என்றால் இங்க x சகதர சய 2 வரப்போகுது. அப்ப x சய 2 பொது காரணியா இருக்கு. அப்ப 2x சக 3 ரெண்டும் அடுத்தது x சய 2 மட்டும் வரப்போகுது. அப்ப 2x 3x 2 இந்த 3வது விடை சரி. 2 புள்ளிகள். அடுத்த வினா பாருங்க. படத்தில் ஏபி சமன் பிசி தரவு தந்திருக்கிறாங்க. படத்துல குறிச்சு காட்டிருக்கிறாங்க. பொதுவாக தரப்படுற தரவுகள் படத்துல பகுதி 1 வினாத்தாள்கள்ல தரப்படுற தரவுகள் மக்கள் படங்கள்ல குறித்து காட்டப்பட்டிருக்கும். முக்கோணம் டிஏபி சமன் முக்கோணம் ஏபிசி கோணம் டிஏபி சமன் கோணம் ஏபிசி அங்க தந்திருக்குது. உருவில் ஒருங்கிசை முக்கோணி சோடி ஒன்றை குறிப்பிடுக. உருவில் ஒருங்கிசையும் முக்கோண சோடி ஒன்றை குறிப்பிடுக. அதற்கான காரணத்தையும் எழுதட்டாம். அது என்ன நிபந்தனையில ஒருங்கி செய்து என்றதை நாங்க எழுதணும் அதுல. அவ இங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த முக்கோணம் இந்த 2 முக்கோணத்தையும் பாருங்க. 2 முக்கோணமும் இந்த ஒருங்கிசை முக்கோண ஜோடி ஏபிடி ஏபிடி முக்கோணம் கோணம் ஏபிடி ஒருங்கி செய்வு இதோட ஒருங்கி செய்யும் சொன்னால் முக்கோணம் ஏபிசியோட ஒருங்கி செய்ய போகுது. முக்கோணம் ஏபிசியோட ஒருங்கி செய்ய போகுது. அது எப்படி? இங்க முக்கோணம் ஏபிடியில ஏடி என்ற பக்கம் அதே நேரம் இங்க பிசி என்ற பக்கத்துக்கு சமனா இருக்கும். பக்கம் இது பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்ய போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற கோணம் இது தரவுல தந்திருக்கிறாங்க. இதுவும் தரவுல தந்திருக்கிறாங்க. இந்த இருக்கிற கோணத்துக்கு சமன். அதாவது பிஏடி கோணம் பிஏடி சமன் இங்க கோணம் ஏபிசிக்கு சமனா இருக்கும். ஏபிசி கோணம் ஏபிசிக்கு சமனா இருக்கும். தெரியும்? கோணம் ஏபிசிக்கு சமனா இருக்கும். அப்ப பக்கம் கோணம் அடுத்தது இன்னும் ஒரு பக்கம். அப்ப இங்க ஒரு பொது பக்கம் இருக்கு பாருங்க. அப்ப ஏபி பொது பக்கம் எழுதலாம், அல்லது ஏபி சமன் ஏபி என்று போட்டு பொது பக்கம் மட்டும் போடலாம். அப்ப இந்த முக்கோணம் ரெண்டும் முக்கோணம் ஏபி டி ஒருங்கி செய்வு முக்கோணம் ஏபிசி காரணம் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில இது ஒருங்கி செய்யும் சொல்லி கொடுப்பீங்க. உங்கள்ட்ட எதிர்பார்த்தது முக்கோணத்துல பேர் எழுதுறது, என்ன நிபந்தனைகள் ஒருங்கி செய்யும் சொல்லி எழுதுறது. நீங்க இப்படி செய்து காட்டுறது நல்ல. ஓகே, பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில இது ஒருங்கி செய்யும். சரி, அடுத்த வினா பாருங்க. இவற்றின் பொமசிய கேட்டு இருக்கிறாங்க. சின்ன கேள்வி. 3 9 3க்கும் 9க்கும் நம்பரை பாத்தீங்கன்னா 9 தான் பொமசியா வர போகுது. அப்ப 9 ஏல பாத்தீங்கன்னா ஏ இந்த அடுக்கு ஆக கூட வர்க்கம், பி இந்த அடுக்கு ஆக கூட கனம். அப்ப விட 9 ஏ வர்க்கம் பி கனம் சொல்லி வரப்போகுது.
2 புள்ளிகள். இதை நீங்கள் இப்படியும் எழுதி காட்டலாம் மக்கள். 3a வர்க்கம் என்றத 3 தர a வர்க்கம் என்று எழுதலாம். 9ab என்றத 9 3 9 3 வர்க்கம் என்று போட்டு a தர b என்று எழுதி காட்டலாம். a b கனம் என்றத a தர b இன் கனம் என்று எழுதி காட்டலாம். இங்க வேறுபட்ட அடிகள் எழுத போறீங்கள். 3 எழுதுவியல், a எழுதுவியல், b எழுதுவியல். 3 அடுக்கு கூடியதாக 2, a அடுக்கு கூடியது வர்க்கம் 2, b-க்கு 3. அப்ப 3 வர்க்கம் 9, a வர்க்கம் b கனம். இந்த மாதிரி எழுதுனா மிகவும் சிறப்பா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி செய்தீங்கன்னு சொன்னால் தெளிவான ஒரு விடியா இருக்கு. ஓகே, அடுத்த வினா பாருங்க. 6வது முடிஞ்சு 7வது. எக்ஸின் பெறுமதியை காணட்டாம். அந்த எக்ஸ பார்ப்போம். சரி, இங்க ஒரு முக்கோணி வந்திருக்கிறாங்க. இந்த முக்கோணியை வச்சுக்கொண்டுதான் எக்ஸ கண்டுபிடிக்க போறீர்கள். முக்கோணிய பக்க நீளங்களை தந்துட்டாங்க. அப்ப இங்க சமனான பக்கங்கள் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனா இருக்கும் என்று தெரியும். அப்ப இந்த கோணம் 65 பாகையா இருக்கும். அப்ப அடுத்த முக்கோணத்தை கவனிச்சு கொள்ளுங்க. முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் இந்த 65 பாகை புறக்கோணம் அதை நகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமனா இருக்கும் என்ற யோசிச்சு நீங்க செய்யலாம். அப்ப எக்ஸ் பிளஸ் 25 சமன் 65 பாகையாக இருக்கும். எனவே எக்ஸ் சமன் 40 பாகையா இருக்க போகுது. 40 65. அல்லது சிலர் என்ன செய்திருப்பீங்கன்னு சொன்னால் இது 65 பாகை என்று கண்டுட்டு இது 115 என்று எடுத்துட்டு இது 3ஐயும் கூட்டி 180 பாகை சமப்படுத்தி எக்ஸ கண்டுக்கலாம் அப்படின்னு செய்யலாம். அதாவது எக்ஸ் சக 115 சக 25 சமன் 180 எடுத்துட்டு எக்ஸ கண்டுபிடிப்பீர்கள். சரியோ? அப்ப எக்ஸ் சக 130 140. அப்ப 140 சமன் 180 பாகை வரப்போகுது. அப்ப எக்ஸ் சமன் 40 பாகை வரப்போகுது. இப்படின்னு செய்யலாமா? எப்படி செய்திருந்தாலும் பரவாயில்லை. செய்முறைக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி என்ற ரீதியில புள்ளிகள் வழங்கப்படும். சரி, அடுத்த பாருங்க. உருவில் உள்ள பியில் ஏபி நீளம் 22 சென்டிமீட்டர், வில் ஏபியின் நீளம் 22 சென்டிமீட்டரும் ஆரைச்சிறை ஏஓபியின் சுற்றளவு 50 சென்டிமீட்டரும் ஆயின் அதனை போன்ற இரு ஆரைச்சிறைகள் கொண்ட அரைவட்டத்தின் சுற்றளவை காணட்டாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே வில் 22ன்றதால இதுல ஒரு 22, இதுல ஒரு 22. அப்ப 22 போன மக்கள் இங்க 28 இருக்க போகுது. இந்த ஒரு ஆறை, இங்க ஒரு ஆறை, இங்க வருங்க, இங்க ஒரு ஆறை, இங்க ஒரு ஆறை தான் இருக்குது. அப்ப மொத்தத்துல இவ்வளவு 28. இது தேவையில்லை, வர மாட்டார் சுற்றளவுக்கு. அப்ப நீங்க சுற்றளவு காண்பதுக்கு 22 சக 22 சக 28. ஓகே, அப்ப இதுல 50 வரப்போகுது, இதுல 22. எனவே 72 சென்டிமீட்டர் வரப்போகுது. ஒரு கால்குலேஷன் 2πr போட தேவையில்லை. வில்ற நீளம் கால்வட்டத்துக்கு 22, அரை வட்டத்துக்கு 44 இருக்கும். என்ன சரியே சமனா பிரிவடும். அது இதுக்கு 2πr போட்டு கண்டுட்டு நிக்க தேவையில்லை. ஓகே, அடுத்தது. நாளொன்றுக்கு 8 மணித்தியாலம் வீதம் வேலை செய்யும் 4 மனிதர்கள். ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் வேலையிற 4 மனிதர்கள் ஒரு வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பர். இவ்வேலை எத்தனை மனித மணித்தியாலங்கள் என்று கேட்டிருக்கு. அப்ப அவங்க ஒரு நாளைக்கு செய்யற வேலை 4 மனிதர்கள் 8 தர 4. இது ஒரு நாளைக்கு செய்யற வேலை. அப்ப அவங்க எத்தனை நாளைக்கு 3 நாளைக்கு செய்யறாங்க. அப்ப உலகம் பெருக்கி விட்டா மனித மணித்தியாலமா வரப்போகுது. 12 12 96 அலகு முக்கியம் மனித மணித்தியாலங்கள். மனித மணித்தியாலங்கள் என்று எழுத வேணும்.
இதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. ஓகே, உருவில் தரப்பட்டுள்ள உருவில் உள்ள நேர்கோடு அது டியூ யூடிஎன் தமிழ்ல போட்டு இருக்குது. ஏபியின் படித்திறனை காண்க. படித்திறன் கேட்டா சிம்பிளா கண்டுபிடலாம். இது இந்த இருக்கிறது y, இது x. தெரியும். படித்திறன்ன்றது வந்து எக்ஸில் y. இது எக்ஸோட ஆக்குற கோணம் குறுங்கோணம் என்றதால படித்திறன் பிளஸ்ல வரப்போகுது. ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப 3 y வரப்போகுது. எக்ஸ் வந்து 2ல இருந்து 1 போனா 1 வரப்போகுது. எனவே படித்திறன் 3 எப்படி செய்திருக்கலாம்? இது ஒரு மெத்தட். சிலர் என்ன செய்திருப்பீங்கன்னு சொன்னால் இதர ஆள்குறையும் எடுத்துட்டு கழிச்சிருப்பீர்கள். பி என்ற புள்ளியின் ஆள்கூறு 2க்கு நேரே 3க்கு நேரே இருக்க 2,3. ஏ என்ற புள்ளியின் ஆள்கூறு 1க்கு நேரையும் 0க்கு நேரே இருக்க 1,0. இது அப்படியே கழிச்சு விட்டா இது எக்ஸ்ட்ரா புறமானமா இருக்கும், இது வைர புறமானமா இருக்கும். 3ல இருந்து 0 பண்ண 3, 2ல இருந்து 1. எனவே படித்திறன் M சமன் 3 கீழ் 1 சமன் 3 அப்படின்னு செய்யலாமா? சரியா? ஞாபகம் வச்சு கொள்ளணும். எக்ஸ் அச்சுடன் ஆக்கும் கோணம் கூறுங்கோணம் வேண்டா படித்திறன் பிளஸ். எக்ஸ் அச்சுடன் ஆக்கும் கோணம் விதிகோணம் வேண்டா படித்திறன் மைனஸா இருக்கும். அடுத்தது ஓகே, 11வது வினா பாருங்க. ஏ சமன் 1, 2, 3, 4, 5, 6. ஏ இடைவெட்டு பி 1, 3, 6. ஏ ஒன்றிப்பு பி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆயின் தொடை B ஐ எழுதட்டாம். ஓகே, அப்ப இதுல எங்களுக்கு தொடை B எழுத சொல்லியிருக்கு. ஆயின் தொடை B எழுத சொல்லியிருக்கு. ஓகே, இப்ப ஏ ஒன்றிப்பு ஏல இருக்கிற மூலகங்கள் பியில இருக்கிற மூலகங்கள் 2ஐயும் சேர்த்து வாரதுதான் ஏ ஒன்றிப்பு பி. அப்ப ஏல இருக்கிற 1, 2, 3, 4, 5, 6ல இங்க
ஏக்கும் பிக்கும் பொதுவா இருக்கிறது 1 3 6. அப்ப பீண்ட மூலத்தை நீங்கள் எப்படி எழுதுவீர்கள் சொன்னால் கட்டாயம் 1 3 6 வரப்போகுது. 1 3 6 வரப்போகுது. அங்க 1 3 6 தான் பொதுவா இருக்க போகுது. அப்ப 2 இருக்கா? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏல 2 இருக்குது, A1 பில 2 வந்திருக்கு. அப்ப அந்த ஏக்குரிய அளவு 3 பொதுவான ஆள், 4 வந்து ஏல இருக்கு, அப்ப பிக்கு வராது. 5 வந்து ஏல இருக்குது, அப்ப பிக்கு வராது. 6 வந்து 2லையும் இருக்குதா, அதுல வருது. 7 பாத்தீங்கன்னு சொன்னா ஏக்குள்ள இல்ல, 8 ஏக்குள்ள இல்ல. அப்ப பிக்குள்ளான் வர போகுது. அப்ப 7, 8. ஆனா அது சிம்பிள் கேள்வி, புதுசா புதுசா ஜோதிச்சு எடுக்கணும். ஓகே, இந்த கேள்வி விளங்கிட்டா உங்களுக்கு? எப்படி செய்யுதுன்னு விளங்கிட்டா? ஓகே, இப்படி இந்த மாதிரி ரிவர்ஸ் கேள்வி முதல் சந்திக்கல. இதுல வந்து ஏயில விஷயம் தெரியும் நம்மளுக்கு. ஏ என்ற தொடையில இருக்கிறது, பி என்ற தொடையில இருக்கிறது சேர்த்துத்தான் A1 உப்பு பாருங்க. ஏ இடைவெட்டு பி சரியா விடையா வருதாண்டு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. இதுல 1 3 6 2க்கும் வருது. சேர்த்தல் என்ன பண்ணால் 7 8 வித்தியாசப்பட போகுது. அப்ப அதை சேர்த்தல் என்ன பண்ணால் A1 பி வரப்போகுது. சரி, அடுத்த பாருங்க. உருவில் கியூவில் இருந்து பியின் ஏற்ற கோணம், கியூவில் இருந்து பியின் ஏற்ற கோணம் 35 பாகையும், ஏயிலிருந்து சி இறக்க கோணம் 40 பாகையும் ஆகும். தரப்பட்ட தரவு படத்துல குறிக்கட்டான். அப்ப இதுக்கு ரூலரை பயன்படுத்தி கொள்ளணும் முடியும் நீட்டா. இப்ப இதுல கியூல இருந்து பி ஏற்ற கோணம், இப்போ நாங்க கீழே இருந்து மேல வாகக்குள்ள ஏற்ற கோணம் தான். கீழே இருந்து மேல வாகக்குள்ள ஏற்ற கோணம். அப்ப இதுக்கு முதலாவது கோடு போடுங்க. போட்டுட்டு ஏற்ற கோணத்தை குறிச்சு காட்டுங்க. இதுதான் ஏற்ற கோணம். இது எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க? ஏற்ற கோணம் எத்தனை பாகை? இது இறக்க கோணம். இந்த இறக்க கோணம் போடக்குள்ள கிடைமட்டத்தை போட்டு காட்டுங்க. கிடைமட்டத்தை போட்டு காட்டுங்க. சரியா? ஏற்ற கோணம் 35, இறக்க கோணம். அப்ப இந்த இருக்கிறது தான் கிடைமட்டத்திலிருந்து எவ்வளவு போகுது, இதுதான் இறக்க கோணம். இது ஏற்ற கோணம். சரிதானே? ஏற்ற கோணம் 35, இறக்க கோணம் 40. இது கிளியரா? விளங்காட்டி கேளுங்க. ஜஸ்கா விளங்கிட்டா? அஜித்ரா? சரி, படத்தில் வழங்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய கோணம் இஎஃப்சியை காண்க. கோணம் இஎஃப்சி, இந்த இருக்கிற கோணத்தை கண்டுபிடிக்கணும். சரி, இது இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். அப்ப இது 70 பாகண்டால் இதுவும் 70 பாகையா இருக்கும். அப்ப இந்த கோணம் வந்து
இதுவும் 70 பாகையா இருக்கும். இந்த 65 பாகையை வச்சு கொண்டு செய்யக்கூடியது இங்க பாருங்க, இது ஒன்று விட்ட கோணம். அப்ப இது 70 பாகை. அதே நேரத்துல இதுக்கு இது சமாந்தரம் என்றதால இங்கேயும் ஒரு ஒன்று விட்ட கோணம் வரப்போகுது. அப்ப இது 65 பாகையா வரப்போகுது. இங்கே இது ரெண்டு நேய கோணம். ஓகே, இது ரெண்டு நேய கோணம். 70 65 135. அப்ப இது 135 பாகையா இருந்தா இது 180 பாகையில இருந்து 135 பாகையை கழிக்கிறதா இருக்கும். தெரியும்? அப்ப எவ்வளவு வரப்போகுது? 45 பாகை வரப்போகுது. இப்படி செய்யலாம். அல்லது இது 110 பாகை, எனவே இது 110 பாகையா இருக்கும். அப்ப இங்க இது 45 பாகையா இருக்கும். அப்ப இது 45 எதிர்கோணம் இந்த இணையத்துல இணைகரம் CFED அந்த இணையத்துல எதிர்கோணம் 7, இது 45. இப்படி செய்யலாம். அந்த இடத்துல வர ஐடியா வச்சுக்கொண்டு அவர்தான் செய்யறது தான். சரி, 14வதுனா முதலாம் உறுப்பு 3ம் முதல் இரு உறுப்புகளின் கூட்டுத்தொகை 15 கொண்ட பெருக்கல் விருத்தி ஒன்றின் மூன்றாம் உறுப்பை காண்க. முதலாம் உறுப்பு 3ஆம், இரு உறுப்புகளின் கூட்டுத்தொகை 15ஆம். அப்ப இரண்டாம் உறுப்போட சொல்லி கண்டறியலாம். ஏ வந்து உங்களுக்கு தெரியும் 3, இரண்டாம் உறுப்பு முதலாம் உறுப்பு என்னென்ன கூட்டம் 15. அப்ப இரண்டாம் உறுப்பு 12 இருக்கணும். அப்ப 3 12 மாறுதண்டா ரேஷியோ ஆர் வந்து 12 3ஆல பிரிச்சா 4 வரப்போகுது. இப்ப மூன்றாம் உறுப்பு தான் கேள்வி. அப்ப 4ஆல பெருக்கப்பட தெரியும் தானே எங்களுக்கு. அப்ப 12 42 வரப்போகுது. இங்க பிரதியிடம் செய்யலாம். தெரியும்? இதை காட்டிட்டு R = 4 காட்டிட்டு இப்ப 4 தர 12 = 42 சொல்லி கொடுக்கலாம். அல்லது TN = AR இன் N = 1. அப்ப A தெரியும் 3, R 4, மூன்றாம் உறுப்புனா 3 = 1. அப்ப 3 தர 4 வர்க்கம் 16, 16 3 48 இப்படின்னு செய்து காட்டலாம். அடுத்தது, என்ற சமநிலையை தீர்த்து எக்ஸிற்கான நேர் நிறைவன் தொடையை எழுதுக. நிறைவன் தொடை தான் எழுதணும், அது நேர் நிறைவன் தான் வரும். அப்ப x + 3 சிறிதல்ல சமன் 5லும். அப்ப கூட்டு போடுறாங்க கழிவடும், அல்லது 2 நீங்க கழிச்சு காட்டலாம். அப்ப x சிறிதல்ல சமன் 2 வரப்போகுது. அப்ப x எடுக்கக்கூடிய பெருமானங்கள் x வந்து 2 எடுக்கும், 2 விட குறைஞ்ச பெருமானங்களை எடுக்கும். அப்ப 1 எடுக்கும், அடுத்தது 0 இப்படிலாம் வரும். ஆனா நேர் நிறைவன் கேட்டால அப்ப x விட 1,2 இருக்கும். சரி, நடுப்புள்ளி தேற்றம். இப்ப இதுல முக்கோணி ஒன்றின் 2 பக்கங்களில் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியிலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் நேர்கோடு மூன்றாவது பக்கத்தை இரு சமகூறிடும். அப்ப அதான் தேற்றத்துல மாறுதல். அப்ப AE வந்து ECக்கு சமனா இருக்கும் என்ற கூற்றில் சரி. அதே நேரத்துல அந்த கோடு சமாந்தரமாக்குற பக்கத்துல நீளத்துல அரைவாசியா இருக்கும். அதாவது BC வந்து அரைவாசி DE இருக்கும். அதாவது DE 2 மடங்கு தான் BC இருக்கும். இங்க BC சமன் அரை DE என்று சொல்றாங்க. அது போல அரை BC தான் DEக்கு சமனா இருக்கும். அப்ப இந்த கூற்று பிள்ளை. BC வந்து 2 DEக்கு சமனா இருக்கும்.
இந்த பிசி இந்த நீளம் இந்த டி இந்த நீளத்தை 2 மடங்கு. இது 5 என்றால் இது 5 தர 2 இருக்கும். 10. அப்ப டிட 2 மடங்கு தான் பிசி. அப்ப இந்த கூத்து சரி. சரியா மக்கள், விளங்கிச்சா? அடுத்தது 2 ஒருங்கமை சமன்பாடுகள் தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த கேள்வி செய்து வாங்கக்குள்ள ஒரு சமன்பாட்டில இருந்து இன்னொரு சமன்பாடை கூட்டி பார்க்கலாம் அல்லது கழிச்சு பார்க்கலாம். அதுல எது பொருந்ததோ அதை நாங்க எடுக்கணும். இப்ப முதலாம் சமன்பாட்டுல இருந்து 2ஆம் சமன்பாட்டை கழிச்சா x + y வரணும். ரெண்டா பிளஸ் வரணும் நடுவுல. அப்ப எக்ஸ்ல இருந்து எக்ஸ் கழிச்சு விடணும்னா 0 போயிடும். அப்ப இது சரி வராது. அப்ப கூட்டி தான் பார்க்க போறோம். அப்ப எக்ஸையும் கூட்டினோம் என்றால் 2x வரப்போகுது. +3y -y கூட்டினோம் என்றால் +2y வரப்போகுது. 13 - 18. அப்ப எங்களுக்கு 2 பொதுவா எடுத்தோம்னா x + y = 18 வரப்போகுது. எனவே x + y சமன் அங்க 2 போய் பிரிக்க 9 வரும். அப்ப x y = 9 வரப்போகுது. எல்லாம் பழைய கேள்விகள். வட்டத்தின் மையம் O ஆகும். தரவின்படி ADE 150 105 தந்திருக்கிறாங்க தரவு. BCE இந்த கோணத்துல பெருமன் கேட்கிறாங்க. அப்ப இதுல பார்த்து கொள்ளுங்க. இதுல ஒரு வட்ட நாட்பக்கல் ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு வட்ட நாட்பக்கல் இருக்கு. ADEC இது ஒரு வட்ட நாட்பக்கல். இது அப்ப இது 105 பாகண்டா இந்த கோணம் 75 பாகையா இருக்கும். இது 75 மையம் இங்க கிடக்குதுன்னு கேட்ட கேள்வி. BCE 25 15 அரைவட்ட கோணம் செங்கோணம். வெரி குட் மால். அரைவட்ட கோணம் செங்கோணம். இது மையத்துக்குள்ள AB வந்து விட்டோம். அப்ப இங்க 75 சொன்னால் இது 90 பாகை. அப்ப 90 பாகையிலிருந்து 75 பாகையை கழிச்சு விட்டோம்னு சொன்னால் 15 பாகை. அரைவட்ட கோணம் செங்கோணம் அந்த திட்டம் பயன்படுத்தணும். ஓகே, தேங்க்யூ. பத்தொன்பதாவது வினா. ஏறுவரிசைப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு எண் தொடர் ஒன்றின் முதலாம் காலணியானது அவ Q1 அதன் 5வது ஈட்டு ஆயின் அவ்வெண் தொடரில் உள்ள மொத்த ஈட்டுகளின் எண்ணிக்கை என்ன? எண்ணிக்கைதான் கேட்கிறாங்க. அப்ப Q1 என்பது வந்து n+1 கீழ் 4. அப்ப உங்களை மொத்த ஈட்டுகள் எண்ணிக்கை தான் கேட்கிறாங்க. அதான் n. Q1 இடம் வந்து 5. அப்ப n+1 கீழ் 4. அப்ப 5 × 20. இது போய் பெருக்கும் தானே 5 × 20. எனவே n சமன் இந்த 1 போய் கழிவடும். 5 × 20 n+1 இருந்தால் -1 ஆகும். n சமன் 19. அப்ப 19 ஈட்டுக்கள். அடுத்த வினாவை பாருங்க. x2 பிராக்கெட்டுக்குள்ள x2 x3 சமன்பாட்டில் x1 x2 தீர்வுகள் x1 x2 ஆயின் x1 + x2 பெருமானத்தை கேட்கிறாங்க. வளமையா அதுல சும்மா x எவ்வளவு அந்த தீர்வுகளை சொல்லுவாங்க. இப்ப x1 + x2 என்ற ஒரு படியை சும்மா கூட்டி கேட்கிறாங்க. அப்ப முதலாவதுல x2 = 0 அல்லது
எக்ஸா 3 சமன் 0. அப்ப எக்ஸ் சமன் 2 வர போது அல்லது எக்ஸ் சமன் -3 வர போகுது. கேட்டிருக்கிற கேள்வி ரெண்டையும் கூட்டி. அப்ப இங்க 2 பிளஸ் -3 சமன் -1. தரப்பட்ட அரியத்தின் கனவளவு காண சொல்லி இருக்குது. கனவளவுக்கு சமன்பாடு குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். இங்க குறுக்குவெட்டு பரப்பளவு இது 6 இது செங்கோண முக்கோணி. அப்ப அரை தர அடி வந்து 6 அடுத்த செங்குத்தீரம் 6 வர போகுது. 6 தர 6 அரை தர அடி தர செங்குத்தீரம். அதுல நீளம் 15 பெருக்க போறோம். அப்ப உங்களுக்கு விட வர போகுது இந்த 2 சுருக்கிய 3 15 45 தர 6 270 சென்டிமீட்டர் கனம். ஆம் சார். 270 சென்டிமீட்டர் கனம் சொல்லி வரப்போகுது. அடுத்தது ஒரே மாதிரியான மற்றும் வெள்ளை, கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களை கொண்ட மொத்தம் 36 பந்துகள் ஒரு பெட்டியில் உள்ளன. எழுமாறாக எடுக்கப்படும் ஒரு பந்து வெள்ளை நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு 12/5 ஆயின் பெட்டியில் உள்ள கருப்பு நிற பந்துகள் எத்தனை? ஒரே மாதிரியான கருப்பு மற்றும் வெள்ளை நிற பந்துகள் நிறங்களை கொண்ட மொத்த 36 பந்துகள். அப்ப 12/5 வெள்ளை நிறமா இருக்கிறதுக்கு 12/5 சொன்னா, கருப்பு நிறமா இருக்கிறதுக்கு 12/7 இருக்கும். ஏனென்றால் மொத்தம் 1 வரணும். அப்ப இதுக்கு சமவெளி பின்னம் எழுதணும் சொன்னா, ஏனால் 36 டோட்டல் வரணும். அப்ப இங்க 3 பெருக்க போறோம், இவரையும் 3 பெருக்க போறோம். எனவே 36 7 மணி 21. எனவே கருப்பு நிற பந்து 21 பந்தா இருக்கும். வெள்ளை நிறம் 15 இருக்கு. அப்ப 21 - 36 சரி. அடுத்தது tan θ இருக்கிறாங்க, sin θ cos θ தந்திருக்கிறாங்க. அப்ப tan θ உங்களுக்கு தெரியும், sin θவின் கீழ் cos θ தான் tan θ. எனவே 5 கீழ் 13 இங்க 12 கீழ் 13. இந்த 13 வெட்டப்பட 12/5 என்று சொல்லி வரப்போகுது. இதுதான் tan θ. எதிர்பக்கத்தின்கள் இது எதிர்பக்கத்தின்கள் அயற்பக்கம், இது அயற்பக்கத்தின்கள் எதிர்பக்கத்தின்கள் சம்பக்கம். cos θ அயற்பக்கத்தின்கள் சம்பக்கம். எங்களுக்கு தேவை என்ன? tan θ. அப்ப எதிர்பக்கத்தின்கள் அயற்பக்கம். 5 12/5 தெரியா மக்கள்? கிளியர் அது? ஓகே. அடுத்தது 24. உருவில் வட்டத்தின் மையம் O ஆகும். வட்டத்தின் விட்டம் 20 சென்டிமீட்டரும் CD சமன் 12 சென்டிமீட்டரும் ஆகும். உருவில் வட்டத்தின் மையம் O ஆகும். வட்டத்தின் விட்டம் 20 சென்டிமீட்டர் CD 12 சென்டிமீட்டரும் ஆகும். OX ஆகும். விட்டம் 20 என்றதால ஆரை 10. அப்ப இந்த OC 10. இது 12 செங்குத்தா பிரிக்கப்பட்டிருக்கிறதால, செங்குத்தா வட்டமணி மையத்திலிருந்து நாணொன்றுக்கு வரையப்படும் செங்குத்தா நாண இரு சமகூரிடம். அப்ப இவர்
12 வழியா இவர் 6 வர போறாரு. இவர் 10. அப்ப பைதல் தொடர்பை போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது எவ்வளவு சொல்லுங்க. பைதல் தொடர்பை போட்டு விட்டால் OX எவ்வளவு வரும்? OX வர்க்கம் சக 6 வர்க்கம் சமன் 10 வர்க்கம். அப்ப OX வர்க்கம் சமன் 100 சய 36. OX வர்க்கம் சமன் 64. OX சமன் வர்க்கமூலத்துக்குள்ள 64 பிளஸ் மைனஸ் நேரா ஒரு மாதம் வரும். OX சமன் 8 சென்டிமீட்டர். 6, 8, 10 ஒரு மும்மை தானே. 3, 4, 5 இதுல மடங்குதான் இது பைதகத்தின் மும்மை. OX சமன் 8 சென்டிமீட்டர். இருபத்தைந்தாவது கேள்வியை பாருங்க. படத்தில் உள்ள 8 சென்டிமீட்டர் ஆரையுள்ள அரைவட்டத்தின் மையம் O ஆகும். BA, BC என்பவற்றிலிருந்து சமதூரத்திலும் ஓவிலிருந்து 8 சென்டிமீட்டர் தூரத்திலும். ஓவிலிருந்து 8 சென்டிமீட்டர் தூரம் வந்தால் அது பரிதி. இங்க அரைவட்டத்துல வாரது. உள்ள புள்ளி D-ஐ பெறும் முறையை உருவில் வரைந்து காட்டுக. அப்ப நீங்க கவராயத்தை எடுத்து கேறுங்க, நீட்டா செய்திடுங்க. இங்க ஒரு வில் ஒன்று வெட்டி காட்டுவேன். இது ஒரு வில் ஒன்று வெட்டி காட்டி இங்க இருந்து ஒரு வெட்டு, இந்த இருக்கிற இருந்து ஒரு வெட்டு. இப்ப ரெண்டுலையும் ஒரு வெட்டு வெட்டுவீங்க. இப்படி இங்க வெட்டு வெட்டி காட்டிட்டு இவரை பியில இருந்து இதுக்குள்ள இணைச்சு காட்டணும். இணைச்சு காட்டக்குள்ள இந்த இடம்தான், அதாவது பரிதியும் நீங்க கீறின கோடும் சந்திக்கிற இடம்தான் அவங்க கேட்கிற புள்ளியா இருக்கு, டியா இருக்கு. அப்ப அந்த இடத்துல டி என்று சொல்லி குறிச்சு காட்டணும். அவ்வளவுதான். சரியா? அப்ப இங்க நீங்க அமைப்பு கீர்ணத்துக்கு ஒரு புள்ளி, புள்ளிய குறிச்சு இனங்கண்டத்துக்கு ஒரு புள்ளி. இதுதான் வரப்போகுது. சரியா மக்கள்? இது கிளியரா? வந்திருக்கு. சரி, 24 4 பிள்ளையா? 24. 24 எந்த கேள்வி பிழைச்சது? எத்தனையாவது கேள்வி? 17 சார். 17வது கேள்வியா? 14 பிழைச்சிருக்கு. அவளை என்ன பிள்ளையா விடக்கூடாது. அஜித்ராவுக்கு எத்தனை வந்திருக்குது? அஜித்ரா பிளடுத்த கேள்விகளை திரும்ப செய்யுங்க. அஜித்ரா எத்தனை மாள்? அஜித்ரா செய்யல. ஓகே, திரும்ப செய்து பாருங்க. செய்து அன்றைக்கு முடிச்சிடணும். பி பாட்டை செய்யுங்க. இரவுக்கு டைம் இருக்குதானே உங்களுக்கு? செவ்வா 9 to 10:30 இருக்குது. இந்த பி பாட்டை செய்து முடிங்க. செய்து விடைய அனுப்புங்க. அதே போல அங்கால அடுத்த பகுதியும் செய்யணுமா? சரியா? பி பாட்டையும் முடிச்சாங்களே ஏ பாட்லயும் ஒரு 2 வழி செய்து வைங்க. அதையும் பார்ப்போம். ஒரு வழியை நீ ஃபுல்லா பேப்பரை செய்வோம். சிலபஸ் டவுட் இருந்தா கேளுங்க. சிலபஸ் இருந்தா கிளியர் பண்ணி விடுறேன். மற்றபடி ஃபுல்லா பேப்பரை செய்து கொண்டு போவோம் அந்தந்த இது வரக்குள்ளையா? சரி, ஓகே. இப்ப நான் இதோட முடிச்சு கொள்ற மக்கள். நன்றி, வணக்கம். இல்ல மழை பெய்யுது, கவனமா இருங்க. நல்லா இருந்து படிங்க. பாய்.